ஆரி பிகினர்ஸா நீங்க சிம்பிளா டிசைன் வந்து தெரியுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளவுஸோட ஸ்லீவ் வந்து ப்ரீவியஸ் வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூட்டியா தான் இப்போ நெக் எப்படி பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் வேணும், பட் லுக் வந்து பார்க்கறதுக்கு கிராண்டா இருக்கும்னா இந்த டிசைனை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இப்பதான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஜஸ்ட் இப்போ நெக்கில் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அவங்க ரவுண்ட் ஷேப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஜரியால் ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் போட போகிறேன். ஸோ ஜரி பார்த்தீங்கன்னா நான் டயாலஜி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டயாலஜி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிராண்ட் வேணால் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது சொல்கிறேன். நான் மோஸ்ட்லி வந்து டயாலஜி பிராண்ட்லேயே சில்வர் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டன், டல் கோல்டு, காப்பர்ஸ் எல்லா கலர்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நல்லாவே அந்த சரி டயாலஜி சரி நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் ஷாப் எங்கே இருக்குது, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஷாப் எதுவுமே வச்சில்ல, நான் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணுறேன். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ரூம் எடுத்து ஹாலில் வந்து மிஷின் போட்டு அதில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுறது ஒரு ரூம்லேயும், ஸ்டிச்சிங்க்கு வந்து ஹாலில் வச்சுட்டு நான் ஹாலில் தான் மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க, ஷாப் வச்சாதான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஒர்க்கு எப்படி ஃபினிஷிங்காக இருக்குது, நம்ம அந்த ஃபினிஷிங் ஒர்க் பண்ண நம்மளுக்கு கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சின்ன ஷாப்பாக இருந்தாலும் சரி வீட்டில் வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கண்டினியூவாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க. நானும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக நான் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து கொஞ்சம் நடுவில் ஒர்க் வந்து போயிட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து டச் விட்டு போயிட்டு, ஸோ இப்போ தான் கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் வந்து ஆரி ஒர்க்கும் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல் டைம் இதே பார்த்துருக்கு. ஏன்னா எனக்கு வந்து பையன் இருக்கான், அவனுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வளர்ந்துற வரைக்கும் நம்ம வந்து இப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் அவன் வளர்ந்துட்டானா ஒர்க் போகிறனோ இல்லை இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கிறனோ இல்லைனா ஷாப், என்னோட ஆசை வந்து ஒரு பொட்டிக் வைக்கணும், இல்லை ஒரு ஷாப் சின்னதாக ஷாப் வைக்கணும் ஆசை கண்டிப்பாக வந்து நான் நிறைவேறும். அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். அந்த ஹோப்பில் தான் நான் இது வந்து யூடியூப் சேனல்லையுமே வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஜைலைன் போட்டதுக்கு அப்புறமா சுகர் பீட்ஸ். ஆக்சுவலி நான் வந்து சுகர் பீட்ஸ் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா சிம்பா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து கஸ்டமர் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் இது வரும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து தெரியாது, நானுமே எனக்கு தெரியாமல் தான் அவங்க கொஞ்சம் ஹெவி டிசைனாக வந்துச்சுன்னா அது எப்படி பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியல. போக போக தான் நம்ம வந்து அதை பற்றிலாம் கற்றுப்போம். ஒரு சிலர் வந்து யூடியூப்பில் போட்டுவாங்க, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா. ஸோ அவங்க ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஐடியா வச்சு நீங்கள் ஒரு 500 இல்லை 1000 கம்மி பண்ணிவிட்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஃபினிஷிங்லாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் எப்படி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த லைன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 பீட்ஸ் 4 mm சைஸில் இருக்க பீட்ஸை வந்து ஒரு லைன் போட்டுட்டோம். அதே மாதிரி இன்னொரு சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ வந்து இதே டிசைன் தான் நான் வந்து ஸ்லீவுக்கு பண்ணேன். பட் அதில் என்னன்னா லைன்ஸ் போட்டு நடுவில் 3 mm பீட்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ கஸ்டமர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுகர் பீட்ஸ் பிராண்டு பார்த்தா சிம்பா தான் இப்போ ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணுறேன், நல்லாவே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைபாட்லாம் வாங்கிக்கிங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் யூடியூப் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்டோ மினிமம் பட்ஜெட்லேயே நிறையாவே இருக்குது. நான் என்னென்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே சொல்லிவிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் சொல்லிட்டு நான் ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன், வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு போகிறேன். என்னென்ன மெட்டீரியல் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் வீடியோஸ்க்காக, என்னென்ன எடிட்டிங் இது எல்லாம் பண்ணுறோம் எல்லாமே போடுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே நம்ம முடிச்சதுக்கப்புறமா குந்தன் ஸ்டோனு B7000 க்ளூவை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் பென் வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன், இது வந்து ஐ ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் தான் நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்டோன் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட், அதாவது B7000 க்ளூவை வந்து வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராது. ஸோ நிறைய பேர் லைட்டாக வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வாஷ்லேயே எடுத்துக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் வந்து
க்ளூவை வந்து அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? அந்த ஷேப்புக்கு என்ன இது வருமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வராது. வாஷ் பண்ணாலுமே B7000 இது வரைக்குமே எந்த இதுவும் வந்ததில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கஸ்டமர் ரிவ்யூ வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா 4mm பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம், கொஞ்சம் லார்ஜ் சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2mm பீட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதில் வந்து நம்ம எப்படி வந்து எடுத்து போடுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆக்சுவலி நமக்கு வந்து ஸ்டோன் வந்து ஜிக்ஸாக்காக ஒட்டினால அதுக்கு சென்டரில் நம்ம வந்து 4mm 2mm சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நீடில் வாங்கி வச்சுட்டு அதில் லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே டைம் வந்து சேவ் ஆகும். சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் சிஸ்டர்ஸோ இல்லை பிரதரோ இல்லைனா எனக்கு வந்து மாமியார் எடுத்து கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா என்னோட சிஸ்டர் டாட்டர் இருக்காங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம சொல்லி கொடுத்துட்டா அவங்க எடுத்து கொடுத்தா கூட உங்களுக்கு கடகடன்னு நீங்கள் வந்து ஒர்க் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ ஒரு சில டிப்ஸ்க்காக தான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. நம்ம சும்மா சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் ஏதாவது அர்ஜென்ட் ஆர்டர் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒர்க் வந்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு ஒரு 2mm பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 4mm பீட்ஸ் வந்து வச்சுட்டு நாட் வந்து போட்டுக்கும். நான் எல்லாத்துக்குமே சிங்கிள் இதுக்குமே நான் நாட் போட்டுட்டு தான் வருவேன். ஸோ அப்போ தான் ஒர்க் வந்து உங்களுக்கு எங்கேயும் கட் ஆனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நாட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல எடுத்துன்னு வராது. ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றுமே நாட் போட்டுக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங் ஆகும். ப்ளஸ் ஏதோ கட் ஆனால் அந்த பீட்ஸ் மட்டும் கட் ஆகிருக்கும், ஏன்னா பக்கத்தில் பீட்ஸ் வந்து எடுத்துன்னு வந்திருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நாட் வந்து விசிபிளாக தெரியாமல், மேலே நாட் போடுறது தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டு காட்டுறேன். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 2mm பீட்ஸு, அதுக்கப்புறம் 4mm பீட்ஸு வச்சுட்டு இன்னொரு லாக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்சுவலி நான் இந்த மாதிரி தான் ஸ்லோவாக தான் நான் போடுவேன். ரொம்ப வேகமாக இன்னும் எனக்கு வந்து வேகமாக போடுறதுல நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நம்ம நாட்டு எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ உங்களால் ஸ்பீடு வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் இல்லாத சுச்சுவேஷனில் ஸ்லோவாக போட கற்றுக்கிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு காட்டலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு நாட் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்டோனுக்கு நடுவில் நம்ம வந்து ஒர்க் வந்து போட்டுகிட்டே வரோம். ஸோ இதுதான் இந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். என்னோடய சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஆரி ஒர்க் பண்ணுறது, பீட்ஸ் ஒர்க்கை நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு, ஹெவியாக ஒர்க் வேணும், ஹெவி ப்ரைடல் ஒர்க் வேணும்னா அதுவுமே என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கங்கே ஜஸ்ட்டு புட்டாஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சிங்கிள் பீட்ஸ் 3mm பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஒன்றுத்துக்குமே நாட் போட்டு ஆக்சுவலி ஒரு லாக் மாதிரி போடுவோம்ல அதுவும் பண்ணிக்கலாம். நாட் வேணுனாலும் நீங்கள் நாட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த லாக் வந்து போடும்போது சிங்கிள் பிட்ஸ்க்கு லாக் போடும்போது அது எடுத்துன்னு வராது. ஸோ நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஒன்றுத்துக்கு போடும்போது ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மெட்டீரியல் எல்லாமே நான் எங்கே வாங்குறேன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட்டில் சித்ரா சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் அங்கே தான் வாங்குகிறோம். சப்போஸ் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் என்னோடய ப்ராடக்ட் என்னென்னவோ எல்லாத்தையுமே நான் வந்து டேக் பண்ணுறேன். என்னென்ன ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அதுவும் பார்த்து ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பேக் சைடில் அதே தான், ஃப்ரண்ட்லேயும் அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காகவே இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்பயுமே வந்து ஆரி ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாகவே பேக் சைடில் நம்மளுக்கு வந்து சரி தெரியும் போது ஜஸ்ட்டு திருப்பிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரண்ட்லேயே ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் இது ஒரு ஈஸியான டெக்னிக். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும் சரி எந்த லைனில் இருக்குது அதை கிட்டேயே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அர்க்கட்டு கொடுத்து ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதே தான். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா சப்போஸ் கமெண்ட் பண்ண முடியலனா கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கால் கூட பண்ணியோ அந்த நம்பர் சொல்கிறேன் 9025202494. அதோட என்னோட கான்டாக்ட் நம்பருமே என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாலும் அதை பாருங்கள். இங்கேயும் நான் வந்து நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது ஒர்க் வந்து பண்ணணும் சஜஷன் கேட்கணும்னாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஃபைனலி
ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் தான் நம்ம பண்ணுறது இந்த கிளிப்பில் இருக்கும். அதுக்கப்புறமா என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ரைடல் ஒர்க் வந்து எப்படி பண்ணணும், ப்ளஸ் ஹெவி ப்ரைடல் ஒர்க் எப்படி பண்ணணும், சிம்பிளான நீடில், நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுற நீடில் வச்சு எப்படி வந்து ஒர்க் வந்து பண்ணலாம், பீட்ஸ் ஒர்க் பண்ணலாம் அது சொல்லிட்டு என் சேனல் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து நான் கண்டிப்பாக இது வரைக்குமே எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக டைம் எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக எனக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஏதோ பண்ணுறோம், நம்மளால் ஒரு 4 பேர் வந்து கற்றுக்குறாங்கன்னா அது ரொம்ப ஹாப்பி தானே. நம்ம வந்து மேரேஜுக்கு முன்னாடி சிங்கிளாக இருக்கும்போது பண்ணுறது வேற, மேரேஜ் ஆகிட்டு குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறது வேறு தான். ஸோ ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் இப்போ தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதுலேருந்து நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஸோ நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க, கற்றுக்குங்க. இல்லை கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும் அப்படி இருந்தாலும் நீங்கள் கிளாஸ் போய் கூட கற்றுக்கிட்டு ஒர்க் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் ஒர்க் வந்து பண்ணி போட்டுக்குங்க. போட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க, நல்லா பண்ணியிருக்காங்களே, சரி கொடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்க போட்டு போய் ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பார்த்து ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. நான் எனக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய மேரேஜுக்கு, என்கேஜ்மெண்ட் எல்லாமே நானே போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட்டு என்னுடைய அப்புறமா கண்டினியூஸாக ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி போட கஸ்டமர் பார்த்துட்டு நல்லா இருக்கே எனக்கு பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் சொல்லிட்டு தான் எனக்கு அப்படி தான் வந்துச்சு ஆர்டர்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது ஒரு பிஸ்னஸாக பார்க்காத, சரி நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணிவிட்டு போட்டுப்போம் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் எல்லாருமே கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ ஃபைனலி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். ஸ்லீவுக்கு இந்த ஒர்க்கும் சின்னதாக நெக்கில் வந்து சிம்பிளாக பார்டரில் ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டோம். ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். ரொம்ப அழகாக வந்துருச்சு ஒர்க்கு. கஸ்டமருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க இந்த டிசைன் தான் கேட்கணும் இருந்தாங்க, சொன்னாங்க. பட் நீங்களே பண்ணிட்டீங்க சிஸ்டர், எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் நான் வந்து உங்கள் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேன், நீங்கள் பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் ஸோ பிளஸ்டு தான் இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.